ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்து நடக்க இருக்கு. ஸோ அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக உயிரை கொடுத்து பெஸ்ட்டாக வந்து படித்து வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து நான் வந்து சரியாக படிக்கல, ஜஸ்ட் நான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு லாஸ்ட் குரூப் 4க்கு நல்லா படித்தேன், பட் ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நான் எதுவும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணல, ஜஸ்ட் வேணா போய் எழுதி பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமோ, அதை வச்சு பெஸ்ட்டான அவுட்புட்டை அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திட்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு ஹேபிட். ஸோ ஒரு எக்ஸாமை நல்லா பண்ண ட்ரை பண்ணுறது, அதுக்காக ஒரு நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட், நம்மளால் 100% முடியும்னா அதுக்கு மேலே கொடுக்க ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஹேபிட். ஸோ இதே பழக்கம் இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரையில் இருக்கீங்க, அல்லது இது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு சரி இந்த எக்ஸாம் நம்மளால் முடியாது போல, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிவ் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ஹேபிட்டாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எவ்வளோனா படிச்சிருக்கலாம், 40% படிச்சிருக்கலாம், அல்லது 90% படிச்சிருக்கலாம், பட் என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை வச்சு பெஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அது பெஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட். இப்போ மஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் ஓரளவுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, தமிழில் எப்படி இருக்கலாம், மேக்ஸ் எப்படி இருக்கலாம், ஜிஎஸ் பார்ட் எப்படி இருக்கலாம், ஸோ அதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி விதத்தில் அந்த எக்ஸாம் ஹாலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். இதுக்குன்னா நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு போகிறது ஒரு எக்ஸாமுக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? அந்த மைண்ட் செட் தான் நம்ம அந்த எக்ஸாம் ஹாலை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமில் ஆல்ரெடி நமக்கு வேகன்சி கொடுக்கப்பட்டிருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3935 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 4662 வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 727 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போதைக்கு 727 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு கவுன்சிலிங் வரைக்கும், ஃபைனல் கவுன்சிலிங் வரைக்கும் நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கவுன்சிலிங் வரைக்குமே கட்டாயமாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ 4600 இருக்குது, ஒரு 5000, 5500, 6000க்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? ரைட். அடுத்தது வந்துட்டு இப்போ குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமை பற்றின சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு எழுத போகிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 5,53,000 பேர் வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுத போகிறாங்க. ஸோ அதாவது 1:858 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு போட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 858 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ரியல் போட்டி அப்படிங்கிறது அப்படி இருக்காது. இப்போ 5,53,000 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு எல்லாருமே வந்து ஒரிஜினலாக ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. உண்மையாக படிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 1 லட்சம் பேர் தான். இதுக்குன்னு ப்ராப்பராக கரெக்டாக இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வந்து படித்தவங்க ஒரு 80,000 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக தான் வந்து இருக்கும். அண்டு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுக்கல. ஸோ இதில் டோட்டலாக வந்து ஜென்ரல் தமிழில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 5,53,000 பேர் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு 1 லட்சம் பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் பேர் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணி எழுதுறாங்க. மீதி 4,43,000 பேர் வந்துட்டு ஜென்ரல் தமிழை சூஸ் பண்ணி எழுதுறவங்களாம் வந்து இருக்காங்க. ஸோ இதில் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2,12,000, பெண்கள் வந்து 3,41,000. ஜென்ரலாகவே டிஎன்பிசி இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் வந்து அதிகமாக எழுதுவாங்க. மெயினாக டிஎன்யூஎஸ்ஆர்பி வேறையாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சியில் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காலையில் 9 மணிக்கெலாம் நம்ம வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து இருக்கும். இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 9 மணிக்குள்ளே எக்ஸாம் சென்டரில் வந்து இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 8:30க்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களால் அந்த 9 மணிக்குள்ளே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து உங்களால் போக முடியும். ஸோ 8:30க்கு எக்ஸாம் சென்டருக்கு போகணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 9 மணிக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் டைம் வந்து 9 மணி தாண்டிடுச்சு, 1 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னாலும் கேட்டை பூட்டிடுவாங்க, உள்ளே போக முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் கையில் கட்டாயமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஹால் டிக்கெட் வந்து இருக்கணும், அது மஸ்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ அல்லது பேன் கார்டோ, உங்களுடைய ஃபோட்டோ இருக்க மாதிரியான, உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்க மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கட்டாயமாக இருக்கணும். எல்லாத்தையுமே ஆதார் கார்டு இருக்கும், ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. இல்லைனா ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே தான், அக்செப்டபிள் தான். ஸோ இது கட்டாயமாக இருக்கணும். அது இல்லாமல் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த பென் வந்து அந்த ஃப்ளோரிடோ பென் வந்து கொஞ்சம் டிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த பென் இருந்தால் சூப்பர். இல்லை வேறு எந்த பென்னாக இருந்தாலும் பால் பாயிண்ட் பென் வந்து உங்கள் கையில் இருக்கணும், சரிங்களா? அந்த 3 விஷயங்கள் தான் கட்டாயமாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள். மற்ற பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், சரிங்களா? ஸோ இது 3 தான் கட்டாயமாக உங்கள் கையில் இருக்க வேண்டியது. ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அலௌட் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகிறோன்னா பேக் எடுத்துகிட்டு போங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் கூட யாராவது கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போங்க. ஸோ உங்கள் ஃபோன், உங்கள் உடைமைகள்லாம் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட். ஸோ இப்போ எக்ஸாம் சென்டரில் அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத
பற்றி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அந்த ஆப்ஷன் ABCD இதுக்கெல்லாம் வந்து நம்ம கூட்டி போடுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து இல்லை. ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு காமன் நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு டோட்டலாக அந்த 200 கேள்விகளுக்கு எவ்வளோ அப்படிங்கிற அந்த 200க்கு எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கூட்டி போடுற மாதிரி இருக்கும். அந்த ABCD கூட்டி போடுற அந்த ஒரு தலைவலிங்கிறது இப்போ வந்து இல்லை. சரிங்களா, ரைட். இப்போ இந்த எக்ஸாம் நம்ம குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் 100 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின், GS 75 கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் அதுக்கு முன்னாடி தான் நமக்கு சிலபஸ் வந்து மாற்றினாங்க. அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நடந்த ஒரே ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் மட்டும் தான். சரிங்களா, அதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 50 கேள்வி தான் புக்லேருந்து டேரெக்டாக வந்த மாதிரி இருக்கும். மீதி ஒரு 25% கேள்வி பார்த்தீங்கன்னா அதை இன்டெரக்டாக நமக்கு தெரிஞ்சதை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். 25% கேள்வி யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா, இந்த எக்ஸாமில் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அப்படியே இருக்கிறதுக்கு அதே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதே சிலபஸ் தான், அதே பேட்டர்ன் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அப்படி இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மைண்ட் செட்லேயே போங்க. ஏன்னா அதை விட டஃபாக செட் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய எதிர்ப்புகள் இருக்குங்கிறனால அதை விட டஃபாக இருக்காது. மேபி அதை விட கொஞ்சம் எளிமையாக வந்து இருக்கலாம். டோட்டலாக பழையபடி வந்துட்டு எல்லாமே புக்கில் இருந்தால் கேட்பாங்க அப்படிங்கிறது கேட்க முடியாது. ஏன்னா சிலபஸே இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அந்த லிமிட்டட் சிலபஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து எல்லாமே கேட்கணும் அப்படின்னா எல்லாருமே 90-95 ஈஸியாக போட்டுருவாங்க. சரிங்களா, அதனால வந்து அப்படி கேட்க முடியாதுங்கிறனால கட்டாயமாக லாஸ்ட் பேட்டர்ன் படி இருக்கலாம். அல்லது கொஞ்சம் எளிமையாக லாஸ்ட் மாதிரி ரொம்ப எல்லாமே வெளியே பாதிக்கு பாதி வெளியே போகாமல் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வெளியே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70% வந்து ஸ்கூல் புக்லையும் ஒரு 30% அவுட் ஆஃப்ல அந்த மாதிரி மேபி போகலாம். பட் ஆனால் நீங்கள் ஒஸ்ட்டாகவே யோசிச்சுக்கோங்க. 50% நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து எதிர்பார்க்கலாம். 25% ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணி போட முடியும். மீதி 25% வந்துட்டு நமக்கு தெரியாத கேள்விகள் தான் இருக்கும். சுத்தமாக தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போய் எக்ஸாம் எழுத போகிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதே GSக்கும் நமக்கு பொருந்தும். குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா GS பார்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்திருக்கும். சில கொஸ்டின் நமக்கு அவுட் ஆஃப்ல வந்து கேட்பாங்க. சரிங்களா, லாஸ்ட் குரூப் 4 அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் டோட்டலாக எல்லாமே புக்கில் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 90% கொஸ்டின் ஸ்கூல் புக்கில், ஒரு 10% கொஸ்டின் அவுட் ஆஃப்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. சரிங்களா, இந்த குரூப் 2க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதே தமிழ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு 50% கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்டாக இருக்கும். ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி படிச்சதெல்லாம் வச்சு இல்லை படித்த பாயிண்ட்டை வச்சு ஒரு கூற்று கேள்விகள் இருக்குது, ஒரு பொறுத்துக்கு இருக்குன்னா அதில் சில பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும், சிலது நமக்கு தெரியாததாக இருக்கும். அதை வச்சு நம்ம எலிமினேஷன் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 25% கொஸ்டின் நமக்கு தெரியாத மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் பேட்டர்ன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன மைண்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 50% இருக்கு இல்லையா ஸ்கூல் புக்கில் வந்து டேரெக்டாக வரக்கூடிய இந்த 50% கேள்விகள், ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, தப்பு பண்ணிடவே கூடாது. அதில் நம்ம எந்த ஒரு மார்க்கும் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, ஸோ 200க்கு நம்ம ஒரு 100 கேள்விகள் சாலிடாக நம்மளால் போட்ட முடியாது. தமிழ் GS எல்லாமே சேர்த்து நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கேள்விகளும் கொஞ்சம் பாதிக்கு பாதி வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் அந்த 50% அந்த 100 கேள்விகள் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நம்ம வந்து அடிச்சே தரணும். சரிங்களா, மீதி இருக்கக்கூடிய 50%ல் 25% நம்ம படிச்சது வச்சு ஓரளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பொறுத்துக இருக்குது அப்படின்னா அதில் 3 அல்லது 2 நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு ஆப்ஷனில் கொண்டு வந்து நம்ம வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அல்லது பொறுத்துக அல்லது கூற்றுக்காரணம் அல்லது எந்த ஒரு கேள்வியாக இருக்கலாம். அதில் ஆப்ஷன் வந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 2 ஆப்ஷன்ஸ்க்கு நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ மீதி இருக்கிற 2க்கு நமக்கு தெரியாது. அப்போ அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு எலிமினேட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். அதாவது படித்ததை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி 25%ல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 15-20% கேள்விகள் சரியாக போட்டுருணும். ஸோ அப்போ தான் நம்மளால் காம்படிஷனில் வர முடியும். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 200ல் 100 ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச கேள்விகளை வந்து நம்ம வந்து 100க்கு ஒரு 95+ ஆச்சு நம்ம தப்பு இல்லாமல் எதுவுமே அடிச்சிடணும். ஸோ மீதி இருக்கிற 50%ல் 25 தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணுறதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணும்போது ஸோ நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ மொத்தமாக வந்துட்டு 200ல் ஒரு 150 கொஸ்டின் தெரிஞ்சது ப்ளஸ் வந்துட்டு கெஸ் பண்ணி போடுறது. ஸோ 150 கேள்விகளுக்கு ஒரு 135-140 ஆச்சு நம்ம வந்து டச் பண்ணிடணும். சரிங்களா, மீதி இருக்கிற 50 கேள்விகள் சுத்தமாக நமக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுத்தமாக நமக்கு தெரியல அப்படின்னாலுமே அதில் ஏதாவது ஒரு சில்லியாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு க்ளூ வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, அந்த கேள்வியை ஒரு டைமுக்கு 2 டைம் வாசித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன லிங்க் இருக்கும். இல்லையே இப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கூற்றுலாம் இருக்குன்னா ஒரு கூற்றுக்கு ஆப்போசிட்டாக இந்த கூற்று இருக்கும். அப்போ அந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா அது இல்லாமல் மீதி ஒன்று போகுது அப்படின்னா இங்கே சம்திங் வந்து நமக்கு இடிக்கும் இல்லையா. ஸோ அப்போ அப்படி இருக்குன்னா அது 2ல் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் இருக்கும். அல்லது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க, அதில் 2 பேர் சிமிலராக இருக்காங்க அப்படின்னா எதுக்கு இவங்க 2 பேரையும் வச்சாங்க. ஸோ இதுக்குள்ளே லிங்க் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு ஒன்றுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு இதை மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, பேரை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சைக்காலஜிக்கலாக அதை வந்து அணுகுங்க. சரிங்களா, அது ஒன்றுமே தெரியாது 25%. ஏன்னா அதில் எந்த பாயிண்ட்டும் நமக்கு அதுக்கான ஆன்சரே தெரியாது அப்படிங்கிறப்ப சைக்காலஜிக்கலாக எப்படி அவங்க ஆன்சர் செட் பண்ணியிருப்பாங்க அந்த வேலை வந்து அணுகி அதுக்கு ட்ரை பண்ண இது பண்ணுங்க. ஸோ சில கேள்விக்கு சுத்தமாக அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எப்படி போகிறதுனே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை போடாதீங்க. ABCD மாற்றி ஏதாவது ஒரு ஆப்ஷன் போடுறத விட
ஏதாவது ஒரே ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு இதுக்கு ஏ போடுறோம், ஒரு இதுக்கு டி போடுறோம், ஒரு இதுக்கு சி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரே ஆப்ஷன் பினா பி, சினா சி அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிஏ போடுறது பெஸ்ட்டாக இருக்குன்னு அது நிறைய இதுக்கு ஆன்சராக வரும். இல்லைனா சிஏ வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, மிஸ் ஆகாது. ஒரு 4 கேள்விக்கு ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வியாச்சும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா, அதனால் தெரியாத கேள்வி சுத்தமாக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இந்த ஆங்கிளில் ஓவராலாக அணுகுங்க. ஃபஸ்ட்டு மொத்தத்தில் 50% கேள்வி கட்டாயமாக நமக்கு தெரிஞ்ச கேள்வி இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா கட்டாயமாக தெரிஞ்ச கேள்வி இருக்கும். அது தப்பு இல்லாமல் எந்த மிஸ்டேக் இல்லாமல் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். 25% கேள்வி ஓரளவுக்கு நம்ம படிச்சதை வச்சு ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு உங்களுடைய டைம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற ஒரு 25% கொஸ்டின் சுத்தமாக தெரியல அப்படின்னு போடாமல் அதுக்குள்ளே ஏதாவது ஆன்சரை கொண்டு வரதுக்கு ஏதாவது குழு இருக்கும். அந்த குழுவை டீகோட் பண்ணுங்கள். அப்படியும் எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரே ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய வின்னிங் பாசிபிலிட்டியை ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஓவராலாக வந்து நமக்கு நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஒரு 150+ அப்படிங்கிறது எடுத்தோம்னா ஓரளவுக்கு இந்த பிலிம்ஸை கிளியர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஃபுல் மார்க் முதல்ல மாதிரி வந்து 90+, 95+லாம் வந்து எல்லாராலையும் எடுக்க முடியாது. ஸோ லாஸ்ட் குரூப் 4 மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒரு 80+ அப்படிங்கிறதே டாப் ஸ்கோராக வந்து இருக்கும். அப்படிங்கிறப்ப கட்டாயமாக நம்மளால் வந்துட்டு ஒரு 150+ இருந்தாலே ஓரளவுக்கு பிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணிட முடியும். 155 கூட போகலாம். ஸோ டார்கெட் வந்து ஒரு 150+, 155+ அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு நான் இப்போ சொன்ன இந்த ஐடியாவை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக தெரியாத கேள்வின்னு எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு 4 கேள்வி 5 கேள்வி சுத்தமாக தெரியாத கேள்வி அந்த மாதிரி நிறைய வரலாம். சரிங்களா, ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கேள்வி வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அது தெரியல தான். சரிங்களா, ஸோ எவ்வளோ கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு இல்லாமல் அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற கொஸ்டின் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே கட்டாயமாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டஃப்னா எல்லாருக்கும் டஃப் தான். டக்குன்னு அந்த டஃப்பான கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்துட்டு ஐயோ நமக்கு இந்த எக்ஸாம் இல்லை, நம்ம அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுடைய 100% கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, ப்ரோஸ் பொயிட்ரி இது வந்து நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் 10ஆம் வகுப்பு வரையில் பாடப்புத்தகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் குரூப் 4லையுமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்தால் எல்லா கேள்வியுமே வந்துச்சு. ஸோ அந்த பகுதிகளில் கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரோஸ் பொயிட்ரியும் சரி, இல்லை தமிழில் வந்து இலக்கியம் உரைநடையிலையும் சரி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தான் மேக்ஸ்லையும் உங்களுக்கு எளிமையான கணக்குகள் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவை என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே வர மாதிரியான கேள்விகள் வந்து 25ல் ஒரு கண்டிப்பாக ஒரு 8 to 10 கேள்வி வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து அங்கே தப்பு இல்லாமல் வந்து போட்டுருங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியில் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து ஆன்சர் வந்து கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ கூட்டு வட்டி நிறைய பேர் வந்துட்டு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா போட்டோன்னே ஒரு ஆன்சர் வரும். அது ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த கூட்டு வட்டி மட்டும் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம மொத்த தொகைக்கான ஆன்சர் வந்து வந்துடும். அதை டக்குன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. டக்குன்னு நம்ம வந்து மாற்றி போட்டுருவோம். ரேஷியோவில் இப்போ அந்த வயது கணக்குகள் வருதுன்னா ஸ்டார்டிங்கில் அப்பா பையன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு லாஸ்ட்டில் வந்து பையன் அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து முடிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மாற்றி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அந்த அப்பா பையன்கிற அந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அது மாற்றி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து சில்லியாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திங்கனாலே மார்க் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஜிஎஸ் பார்ட்டில் இந்த பாலிட்டி மாதிரியான ஏரியாக்கள், ஐஎன்எம் மாதிரியான ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், எக்கனாமிக்ஸ்ல சில பகுதிகள்லாம் ஸ்டாட்டிக் எப்படி கேட்டாலும் அதுலேருந்து திருப்பி கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஒரே பகுதிகளில் இருந்தால் கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தப்பு பண்ணாமல் ஈஸியான கேள்விகளை இருக்கிற இடத்துல தப்பு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் ஓவராலான வியூ வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அதெல்லாம் தாண்டி அந்த எக்ஸாம் ஹாலில் எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்டை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த எக்ஸாம்லேயும் வந்துட்டு கட்டாயமாக ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு டைமை எந்த இடத்துலையும் வீண் பண்ணிடாதீங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த கேள்விக்கு ரொம்ப டைமை போடுறதுங்கிறது வேண்டாம். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மேக்ஸிமம் டைம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த டைம் இவ்வளோ நேரம் தாண்டுதுன்னா வேண்டாம், அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போயிருங்க. ஒரு கொஷினுக்கு பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 10 ஈஸியான கொஷின் ஆன்சர் பண்ண முடியாமல் யோசிக்க முடியாமல் தவிக்கக்கூடாது. சரிங்களா, லாஸ்ட் குரூப் 4லேயே நிறைய பேர் இந்த கொஷினை படிக்கவே டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, மேக்ஸ் போடவே டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தப்பு வந்து பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்துருங்க, தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து பார்த்துருங்க. ரெண்டாவது மேக்ஸை பாருங்கள். சில கொஷின் பேப்பரில் வந்து மேக்ஸ் வந்துட்டு ஒரு 2 பார்ட்டாக மட்டும் தான் பிரிச்சிருப்பாங்க. 13 கொஷின் 12 கொஷின் அப்படிங்கிற மாதிரி 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் ரெண்டாவது வந்து மேக்ஸை போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் மேக்ஸை ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு பதட்டத்தில் நமக்கு ஈஸியான கணக்கு கூட போட வராது. ஸோ அதனால் ரெண்டாவது மேக்ஸ் போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை உங்கள் கொஷின் பேப்பரில் ரொம்ப நிறைய பிரித்து வச்சிருக்காங்க, 4 கொஷினாக 3 கொஷினாக நிறைய பிரித்து வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி தான் இப்போலாம் ரீசெண்டாக மாறி வருது. அப்படி இருந்தால் தேடி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த ஆர்டர்லேயே போட்டுருங்க. இல்லை 13 12 அந்த மாதிரி ஒரு ஆர்டராக வச்சிருக்காங்கன்னா அந்த ஆர்டர்லேயே 100 + 25 முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்ட்டில் போகும்போது ஓரளவுக்கு நம்பிக்கையாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ தமிழுக்கு அல்லது தமிழ் அல்லது இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் பார்ட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரம் to 1 மணி நேரம் அதை தாண்ட விட்டுறாதீங்க.
அது டார்கெட்டாக வச்சுக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங்க்கே நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் அப்படிங்கிறது டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஜிஎஸ் பார்ட்டுக்கு மீதி இருக்கிற டைமை ஜிஎஸ் பார்ட்டுக்கு ஒதுக்குங்க. இல்லை உங்களுக்கு தெரியாத மேக்ஸோ தெரியாத தமிழ் கேள்விகள் யோசிச்சா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு கடைசியில் பார்த்துக்கிற மாதிரி வந்து டைமை வந்து அலோகேட் பண்ணி மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சும்மா ட்ரை பண்ணுறேன் அல்லது நான் வந்துட்டு எனக்கு இந்த எக்ஸாம் இல்லை அடுத்த எக்ஸாம் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் தூக்கி போட்டு என்ன படிச்சிருக்கேன் அந்த படித்ததை வச்சு என்ன என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து போங்க. ஸோ எல்லாரும் ஓரளவுக்கு பேக் அடிக்கும் போது லாஸ்ட் குரூப் 4 அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் சரியாக படிக்காத சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் சரியாக படிக்காத அந்த அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை வெளிப்படுத்தாத ஒரு டைமில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கான வின்னிங்கான அந்த சான்சஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க, கான்ஃபிடண்டாக போய் நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கட்டாயமாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எக்ஸாமாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராகவே வந்து இருக்கும். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.